பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான சேனல் பெப்பர்ஸ் டிவி. இது உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சி டகல்.com. இந்த வாரம் நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போறோம்னா, வாரம் நீங்க ஸ்டுடியோ உள்ள பல நிகழ்ச்சி பார்த்திருப்பீங்க. முதல் முறையாக இதை தாண்டி, அதாவது வெளியே போய் காட்டுக்குள்ள விச ஜந்துக்களை பிடிக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு. முக்கியமான ஒரே ஒரு விஷயம் இந்த டைம்ல நான் சொல்லிக்கணும், ஏன்னா நல்லது இல்லையா? பிரசவமாகக்கூடிய பெண்கள், இதயம் பலவீனம் உள்ளவர்கள், சர்க்கரை வியாதி உள்ளவர்கள், காது கேளாதோர், நாக்கு சரியா பேச முடியாதவங்க, தலைமுடி கொட்டுறவங்க, இப்படி எல்லாருமே உட்காந்து இதை பார்க்காதீங்கன்னு நினைக்காதீங்க, பாருங்கன்னு சொல்ல வரும். ஆமா கரெக்டா? வணக்கம், நான் உங்க பாங்காக், இங்கே பக்கத்தில் இருக்கிறது ஹாங்காங். இங்கே மிகப்பெரிய விஷப்பரீட்சையில் நாங்கள் இறங்கியிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொசுங்கிறது மிகப்பெரிய ஜந்து. அந்த ஜந்து மிகப்பெரிய கொசுவை நாங்கள் பிடிச்சி ஆராய்ச்சிக்காக இறங்கிட்டு இருக்கோம். நல்லா பார்த்துருந்தீங்க கேமராமேன் சார், கொஞ்சம் நல்லா டைட் வச்சுட்டே வந்தீங்கன்னா இங்கே எந்த அந்த விஷ கொசு இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறோம். ரொம்ப பரிச்சயத்தில் இங்கே இறங்கியிருக்காரு சாம்சங். எஸ் மிஸ்டர் சாம்சங், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. சாம்சங் என்னாச்சு? எப்படி அந்த இடத்த பாருங்க, நல்லா ஊத்து பாருங்க. நல்லா அந்த இந்த பக்கம் பாருங்க. ஆமா ஆமா, என்னமோ அந்த சிகப்பு நிறத்துல இருக்கிறது, அதை நம்ம தொடக்கூடாது. என்ன இது? இப்படி காமிங்க பாப்போம். கொஞ்சம் வெளியே எடுத்து பாப்போம். அது கிடையாது, அது மிக ஆபத்தான இடங்கள், பயிர் கொடுத்தக்கூடிய இது மாதிரி பொருட்கள் எங்கேயுமே கிடைக்கிறது இல்ல. இந்த பாலைவனத்துல மட்டும் தான் கிடைக்கும். இது மிஸ்டர் ஹாங்காங், இது பாலைவனம்ல புழுத்தெல்லாம் மறைஞ்சிருக்கு, வெறும் மணல்னா தான் பாலைவனம். வணக்கமா, நான் அப்படித்தானே போவேன். இந்த பழங்களை நீங்க நல்லா எடுத்து பாத்தீங்கன்னா மணி மாதிரி கோத்து சாப்பிடலாம். இதே மாதிரி இது கொசுகளுக்கு ஆகாத பறவை. கொசு இருக்க நல்லா காமிங்க, அங்க காமிங்க. அப்படியே க்ளோஸ்ல பாத்துக்கிட்டீங்கன்னா நல்லா தெரியும். இதை நீங்க கொசு இருக்கிற இடம் இது இல்லன்னு கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஏன்னா இது இருக்கிற இடத்துல கொசு இருக்க வாய்ப்பே இல்ல. அதே சமயத்துல ஹாங்காங் நம்ம என்ன பண்ண, கொஞ்சம் பசியா இருக்கு, அதனால இதை ஃபுல்லா நம்ம சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா இருந்தாலும் தொண்டை வரைக்கும் போனதால கொஞ்சம் காரமா இருக்கு. பாருங்க, அங்க போகாதீங்க, அதான் இடம், அங்க போகாதீங்க. வாங்க, எப்படி எப்படி இப்படி வாங்க, இப்படி வாங்க. இந்த கொசு எங்க இருக்குன்னு பாப்போம். அந்த கொசு சூப்பர் சூப்பர், வெரி நைஸ் வெரி நைஸ். இப்போ நம்ம ஒண்ணுமே காணும். காட், மிஸ் ஆயிடுச்சு. வாங்க, இப்படி போவோம். வாங்க மிஸ்டர் சாம், கொஞ்சம் மேலே ஏறுங்க. ஓ காட் மிஸ்டர், பாத்து வாங்க, பாத்து வாங்க மிஸ்டர், பாத்து வாங்க. நல்லாவே தெரியுது. கிட்டத்தட்ட இது 50 அடி ஆழத்துல மேல நின்னுட்டு இருக்கேன். ப்ளீஸ் கொஞ்சம் பாத்து கால வைங்க. பாத்து போங்க, பாத்து போங்க, பாத்து போங்க, பாத்து 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 போயிட்டு வாங்க. ஓகே, மிக கேர்ஃபுல்லா ஆன் பண்ணுங்க. அங்க பாருங்க, அந்த மணில அந்த கொசு இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க ப்ளீஸ், கொஞ்சம் பாத்து போங்க, அவசரப்படாதீங்க. கலை உடஞ்சி கீழே விழ போறீங்க. வேணாம், அந்த பக்கம் தரைக்கு போங்க. மிஸ்டர் சாங், தரைக்கு போங்க. எஸ், நீங்களும் இந்த பக்கம் வந்துருங்க. ஐ வில் கம் பேக். வந்துரு. அதான் அந்த மண்ணில இருக்கு. பிடிங்க. இது அது கிடையாது. என்ன ஜந்து அது? இருங்க வர. மிஸ்டர் சாங், கை வச்சு பாருங்க, என்ன ஜந்து பாருங்க. நம்மளுடைய ஃப்ரெண்ட் இப்ப ரொம்ப வலியால துடிக்கிறாரு. அது என்ன பண்றது தெரியல. அது ரொம்ப விஷக்கு ஜந்து நினைக்கிறேன். அது கடிச்சிட்டு பரவாயில்ல, ரைட், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த இலை இருக்கு, இந்த இலையில ஒரு நல்ல ஒரு கசாயமா இருக்கும். அதனால இதனோட சாரை விட்டா நமக்கு சரியாகும். கொஞ்சம் கம்மிங்க. இப்ப எப்படி இருக்கு? உடனே ரிலீஸ் ஆயிடுச்சு. உங்களோட மருத்துவத்தை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் உங்களோட பயணம் பண்றது எப்பவுமே நான் சந்தோஷமா எடுத்துக்கிறேன். கண்டிப்பா சார். இங்க பாருங்க, அது ஒரு வகையான பூச்சி, அது பட்டாம்பூச்சி நினைக்கிறேன். கொஞ்சம் கிட்ட போங்க. எஸ், ஏதோ சின்னதா பறக்குது. இல்ல தெரியுதா சார் உங்களுக்கு? எனக்கு கண்ணு சாதாரணமாவே தெரியாது. உங்களுக்கு சாலேசன் வந்துருச்சு. ஓகே, இந்த கொசு வந்துருச்சு, விஷ கொசு வந்துருச்சு. அதோ பறக்குது. வருது. புரிய பண்ணுங்க. கமான் வாங்க. ஓ காட், மிஸ் ஆயிடுச்சு. மிஸ்டர் சாங், அந்த கொசு எங்க போயிருக்கு உங்களுக்கு தெரியுமா? நல்லாவே தெரியும் எனக்கு. இது போல கொசுகள் தப்பிச்சா உடனே 3வது குறுக்கு தெருக்கு போயிடும். அது வழக்கமான ஒண்ணுதான். ஆமா. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அங்க போலாமா? அது ஆக்சுவலா சாங், அது வடக்கு பக்கம் நோக்கி பறந்தது. அந்த 3வது தெரு வடக்கு பக்கம் தான் இருக்கா? ஆமா, சரியா தான் சொன்னீங்க நீங்க. அப்ப வாங்க, ஆபத்தாக இருக்கும், கொஞ்சம் பார்த்து நடங்க. ப்ளீஸ் என்ன கொஞ்சம் பிடிச்சுங்க சாங். நான் இறங்கிட்டு உங்களை இறக்கிறேன். மெதுவா இருக்குங்க. கிட்டத்தட்ட நம்ம 70 அடி காலை விட்டுருக்கோம். இட்ஸ் வெரி குட். ப்ளீஸ் இறங்க, ஜம்ப் பண்ணுங்க. அப்படியே ஜம்ப் பண்ணுங்க. கமான். ஓகே ப்ளீஸ் கேர்ஃபுல்லா வாங்க. கொசுக்கள் எப்பவுமே இப்படிதான், நமக்கு டாக்கா குத்துட்டு நேக்கா போகும்னு சொல்லுவாங்களே, அது இதுதான் அது. ஆனா நம்ம ஒரு நேரத்துல பிடிக்கணும்னு இறங்கிட்டா கண்டிப்பா பிடிக்காம விட மாட்டோம். ஆனா இந்த நேரத்துல கொஞ்சம் பசிக்குது, நம்ம என்ன பண்ண தெரியல. சாங், அங்க ஒரு தவளை இருக்கு, அதனோட குரல் நல்லா இருக்கும். நம்ம போய் சாப்பிடலாமா? எடுங்க. விஷ தவளையா கூட இருக்கலாம். ப்ளீஸ்
பிடிச்சிட்டு சார், பிடிச்சிட்டு கிட்டத்தட்ட 100 கிராம் இருக்கும். நம்ம 2 பேருக்கு மதியம் வேலை சாப்பாடு சூப்பரா வந்துருச்சு. வெளியே சொல்லாதீங்க, அதை விட்டுருங்க, உடனே விட்டுருங்க. ஏன் நான் விட மாட்டேன். இல்ல அதை விட்டுருங்க, இல்லைன்னா நம்மள அரசாங்கம் கைது பண்ணும். மிருக வகுப்பு சட்டத்துல இது தப்பான ஒரு காரியம், விடுங்க. நான் விட்டுட்டேன், தவளையை பிடிக்கல. அப்படியே கேமரா பார்த்து ஒருத்தர் சொல்லு, நாங்க அதை பிடிக்கல, சாப்பிடல. அது தெளிவா பதிவு பண்ணுங்க. ப்ளீஸ் கேமரா அந்த பக்கம் திருப்புங்க, மரப்பக்கம். நான் பிடிக்கல, நான் பிடிக்கவே இல்ல. அந்த விஷ கொசு எங்க இருக்குன்னு பார்க்கலாம். ப்ளீஸ் கம் ஆன், அந்த மரத்துக்கா போங்க. ப்ளீஸ் அப்படி போங்க. வாங்க, இப்படியே வாங்க, இப்படியே வாங்க, கொஞ்சம் பார்த்து வாங்க. இங்க பாருங்க, இது ஒரு கொசு பறக்குது. இதுவா இருக்கலாம். இந்த இடத்துல ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு 2 ஜந்துக்கள் இருக்கு. அது என்னன்னு தெரியல. இதுக்கு பேர் என்ன சொல்றதுன்னு தெரியல. இது வந்து இதுல கொசு இருக்கா என்னன்னு தெரியல. ப்ளீஸ். இது அழகாகத்தான் இருக்கு. இது முகத்தை க்ளோஸா பாருங்க. இது இந்த காட்டுக்குள்ள எப்படி வந்ததுன்னு முக்கியமான விஷயம் என்னன்னா, 2த்துக்கும் வித்தியாசமே தெரியாம இருக்கு. ஒரே போலதான் இருக்கும், உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். பாருங்க, அது முகமும் இது முகமும் ஒரே மாதிரி இருக்கா? ஆமா பாருங்க. ஆனா கொசு இது மேல இருக்குன்னு நினைக்கிறேன். மிஸ்ஸஸ் சாங், இந்த கொசுவா பாருங்க. இந்த கொசு இல்ல, வேணாம் விட்டுருவோம். நம்ம வேற இடம் போவோம், வாங்க ப்ளீஸ். இவர் எப்பயுமே இப்படிதான் அலைக்கடைதே வேலையா போச்சு. இங்க வாங்க அங்க வாங்க, இது இருக்கு. கொசு பிடிச்ச பாடா இல்ல, கொசுவும் கிடைக்கல. மிஸ்டர் சாங் ப்ளீஸ் கம் ஆன், வாங்க வாங்க, காட்டுக்குள்ளே மறுபடியும் தேடுவோம். ஒரு கொசுக்காக இவ்வளவு அலைச்சலா? அப்படியே கேமராமேன் சார் ஃபுல்லா எங்களை ஃபாலோ பண்ணுங்க, நாங்க எங்க போறோம்னு பாத்துக்கங்க. ஆல்ரெடி இங்க யாரோ வந்திருக்காங்க, நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா காலி பாட்டில்களும் சாப்பாடு பொட்டலமும் இந்த இடத்துல இருக்கு. மிஸ்டர் சாங், மிஸ்டர் சாங் கொஞ்சம் பார்த்து வாங்க. இந்த பக்கம் ரொம்ப ரொம்ப இதுவா இருக்கு. அங்க போகாதீங்க, அது பயங்கரமான இடம், அங்க போகாதீங்க. மிஸ்டர் சாங், இது கொஞ்சம் புதகுழி மாதிரி இருக்கு. இதுக்குள்ள காலை வச்சீங்கன்னா உள்ள மாட்டிப்பீங்க. ப்ளீஸ் கொஞ்சம் பார்த்து அப்படியே வாங்க. ப்ளீஸ் கம் ஆன், அப்படியே வாங்க, அப்படியே வாங்க. ப்ளீஸ் கம் ஆன், வந்துருங்க. ரொம்ப கடினமான இடமா தான் தெரியுது எனக்கு. ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இந்த அளவுக்கு உடம்பு இல்லைனால வர்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. எங்க போனீங்க? இதோ வந்துட்டேன். ரொம்ப கஷ்டமான இடத்துக்கு கூட்டு வந்திருக்கீங்க நீங்க. இது வரைக்கும் நான் எவ்வளவோ காட்டுக்கு போயிருக்கேன், இந்த மாதிரி ஒரு சந்திப்பு நான் பார்த்ததே இல்லை. யாரையும் கூட பிடிச்சலாம் போல இருக்கு. நீங்க சொன்ன இந்த கொசு பிடிக்கிறதுக்குள்ள எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க எங்க போனீங்க? எங்க இருக்கீங்களா? இருக்கீங்களா? எவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆங்காங் பாங்காங்க பெரிய மலைப்பகுதி எல்லாம் போய் நிறைய கொசுக்களை எல்லாம் பிடிச்சி அதை பத்தி ரிசர்ச் பண்ணிக்கிறாங்க. அதை பத்தி பேசுற பெருமைக்கு யாரும் இல்லை, அதனால அவங்களே வந்திருக்காங்க. பாப்போம். அவ்வளோதானே, உங்க வேலை முடிஞ்சுதா? சரி கிளம்பு, நான் அப்படித்தான் பேசுறேன். ஸ்டார்ட் நல்லா பேசுறேன், கிளம்பு நீ. அவங்க எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துருப்பீங்க, நாங்க பெரிய காட்டுக்குள்ள அடர்ந்த மரங்கள், அடர்ந்த செடி கொடிகள்லாம் இருக்கும், பயங்கரமான ஜந்துக்கள்லாம் இருக்கும். அதுக்குள்ள ஏறி குதிச்சு தொங்கி தாங்கி ஓடி விழுந்து எழுந்து எந்திரிச்சு பயங்கர கஷ்டப்பட்டு நாங்கள் அந்த விஷ ஜந்துக்கள்லாம் பிடிக்கிறோம். அதே சமயம் எங்களால் எதுவுமே கொண்டு போக முடியாது, சாப்பிட்றதுக்கு கூட எதுவுமே கொண்டு போக முடியாது. அங்கே இருக்கிறதெல்லாம் நாங்கள் மேட்ச் பண்ணி ஏதாவது சாப்பிடுவோம். அப்படியே நாங்கள் வீட்டில் இருந்து தயிர் சாதமோ இல்லை புளி சாதமோ கொண்டு போனால் அது புளி அடித்து சாப்பிட்டோம், இல்லைன்னா தயிர் சாதம் புளிச்சு போயிடும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்கள் வாழ்க்கையை அங்கே ஓட்ட வேண்டியதாக இருக்கும். நாங்கள் 2 பேரும் கிட்டத்தட்ட 15 வருஷமா காட்டுக்குள்ள இந்த ஜந்துக்களை பிடிச்சிருக்கோம். நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். என்னன்னா, நான் இவரோட போறது மட்டுமே நான் எப்பயுமே ஒரு கொள்கையா வச்சிட்டு இருக்கேன். யாரோடையும் நான் போறதில்லை. காரணம் என்னன்னா, மருத்துவம் பற்ற பல விஷயங்கள் அவருக்கு தெரியும். எனக்கு அடிப்பட்டப்ப கூட அதுல நீங்க பார்த்திருப்பீங்க, மிக கொடிய ஏதோ ஒரு பூச்சி எனக்கு கடிச்சு நான் உயிர் போகும் தருணத்துல இருந்தப்ப கூட ஒரே ஒரு இலையை வச்சு சரி பண்ணாரு. ஸோ அது மாதிரி பல விஷயங்கள் இவர்கிட்ட இருக்கிறதா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். சார் அந்த நேரத்தில் உண்மையிலே நான் சொல்லணும், ஏன்னா உங்களோட உயிர் வந்து கிட்டத்தட்ட 99% பிரிஞ்சாச்சு அந்த நேரத்துல. ஜந்து டக்குன்னு உங்களோட இதயத்தை போய் அட்டாக் பண்ணியாச்சு. ஆனா நான் அந்த சாரை விட்டதும் டக்குன்னு ரிலீஃப் ஆகி வெளியே வந்தது. இட்ஸ் ரியலி இது மாதிரி இடங்களுக்கு போறவங்களுக்கு முக்கியமா ஒரு தைரியம் வேணும். அது இவரோட சேர்ந்து பண்ணும் போது எனக்கு அதிக அளவு தைரியம் கிடைக்குது. காரணம் என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய கொடிய மிருகங்களுடைய முகத்தை பார்க்கறதுக்கு இவரையும் பார்க்கும்போது அதுவே மேல் அப்படின்னு தோணும் போது எனக்கு தைரியம் கிடைக்கும். இவரோடய நம்ம சுத்துறதால அதிக அளவுல எனக்கு தைரியம் கிடைக்கிறதுனால தான் நான் இந்த துறைக்கே வந்தேன். இப்போ அந்த இடத்துல கூட நாங்க பார்க்கக்கூடிய பல சம்பவங்கள் பாத்தீங்கன்னா இவருடைய அனுபவங்கள் மாதிரியே தெரியும். இப்ப எனக்கு இங்க அடிபட்டு இருக்கிறதுலாம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது அந்த காட்டுக்குள்ள அந்த அடியில இவரை பார்த்துட்டு மிரண்டு போய் நான் கீழே விழுந்தப்போ பயங்கரமா அடிப்படும். அது மாதிரி நடந்த விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு அந்த அனுபவங்கள்.
இவர் எப்பவுமே இப்படிதான் காமெடியா பேசுவார். ஆனா நாங்க எங்களுக்குள்ள நடந்த அனுபவங்களை பத்தி சரியா சொல்லணும், சொன்னீங்க. நீங்க இப்பவும் சொல்லுங்க ஏதாச்சும். அனுபவத்தை சொல்லணுங்கிறதா வந்திருக்கோம். ஒரு தடவை நாங்க நினைக்கிற கிட்டத்தட்ட ஐ திங்க் எப்பவுமே இப்படிதான் நீங்க ஜாலியாவே பேசுவீங்க. நீங்க சொல்லுங்க. அதாவது ஒரு 2 இயர்ஸ் பேக் நாங்க வந்து ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள அதாவது 2000 வருஷத்துக்கு முன்னாடின்னு கிடையாது, 2 வருஷத்துக்கு முன்னாடி ஐயா சொல்றாரு. சொல்லுங்க. அதுக்குள்ள தாமஸ், நீங்க இன்னொரு விஷயத்தை மறந்தே போயிட்டீங்க. என்னாச்சு? லாஸ்டா ஒரு பாலைவனத்துக்கு போயிருக்கும் போது நீங்க வரல, நான் மட்டும் போயிருந்தேன். ஏன் தெரியுமா? தெரியல, ஏன்னா நான் தான் வரல, அதனால நீங்க தனியா போயிருப்பீங்க. சரியா சொன்னீங்க. இது போலதான் கரெக்டான விஷயங்களை இவர் எப்பயுமே குறிப்பா தன்னுடைய மூளையில பதிவு பண்ணி வச்சிருந்தாரு. அப்பப்ப கரெக்டா சொல்றாரு. இப்ப சொல்லுங்க. இப்ப நான் என்னோட அனுபவத்தை சொல்ல வரேன். ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் சைலண்டா இருங்க, அப்புறம் உங்க அனுபவத்தை பகிர்ந்து. ஏன்னா நேயர்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. சொல்லுங்க சொல்லுங்க. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி நானும் இவரும் ஒரு காட்டுக்குள்ள அடர்ந்த மரங்கள், நிறைய மரங்கள் இருந்தது. அங்க நான் வரவே இல்ல. இல்ல நீங்க வந்தீங்க. அப்ப வந்தேன்னா கரெக்டா தான் இருக்கும். நான் வந்தேன் நான் ரொம்ப நல்லாவே வந்திருந்தேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு கூட உங்களுக்கு பர்த்டே, வீட்டுல கேக்க கட் பண்ணி சாப்பிட்டு தான் வந்தீங்க. எனக்கு கூட ஒரு சின்ன பீஸ் கொண்டு வந்தீங்க. ஆமா, காலையில நம்ம காட்டுக்குள்ள போய் தொடங்கி ஒரு 3 மணிக்குள்ள ரிட்டர்ன் ஆகி மறுபடியும் 7 மணிக்கு உள்ள திரும்பி போனீங்க. அந்த நேரத்துல இவரோட இடுப்பு பகுதியில இந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ராட்சச ஈ வந்து இவரை கடிச்சிருச்சு. ஆனா கடிச்ச ஈ வந்து வாயை எடுக்காம இடுப்புலயே இருக்கு. அவர் துடிக்கிறார், வலியால துடிக்கிறார். அப்ப என்னால என்ன பண்றதே தெரியல. அவரு உடனே கத்துறா, மிஸ்டர் சாங் என்ன காப்பாத்துங்க, ஏன் இடுப்புல ஈ கடிச்சிருச்சு அப்படின்னு. அப்ப சாங்கா இருந்தது, இப்பெல்லாம் பாங்காங்க மாத்தி வச்சுப்போம். அவரு பயங்கரமா கத்துறாரு, ஐயா காப்பாத்துன்றாரு. நான் எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். திடீர்னு திரும்பி பார்த்தா இவரோட இடுப்புல மிகப்பெரிய ஈ அப்படியே அந்த பரிசு இருக்கு. நான் என்ன பண்றது தெரியாம முடிச்சேன். அந்த நேரத்துல தான் எனக்கு சின்ன வயசுல ஒரு ஞாபகம். என்னோட பாட்டி சொன்ன கதை, என்னோட பாட்டி கிட்ட நான் விளையாட்டு தான் இருக்கு. அவங்க இவரோட உயிரை காப்பாத்த அது பயன்படுத்துது. உங்களுக்கு ஞாபகம் இருக்காது? நல்லாவே ஞாபகம் இருக்கு. உங்க பாட்டி எனக்கு ஞாபகம் இல்ல, ஆனா சொன்ன கதை மட்டும் நல்லா ஞாபகம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னோட சின்ன வயசுல நான் குழந்தையா இருக்கும்போது எங்க பாட்டி என்னதான் வச்சுட்டு இருப்பாங்க. அந்த பாட்டி வச்சுக்கிட்டு இருக்கும்போது நான் மிகப்பெரிய கோபக்காரனா திடீர்னு எனக்கு ஏதாவது பாசம் வந்துட்டாலோ இல்ல கோவம் வந்துட்டாலோ, எதிராளி யாரு இருந்தாலும் அவங்களோட தலைமுடியை பிடிச்சிட்டு இழுத்து என்னோட தலையில இடிச்சுக்கிட்டு இருப்பேன். அப்போ அந்த என்னோட பாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு, ஐயோ கையை விடு, முடி வலிக்குது, கையை விடுன்னு சொன்னாங்க. ஆனா நான் கையை விடவே இல்லை. அவங்க தலையில என்னோட கைகள் இருக்கிறது 3 அங்குலம் என்னோட தலைக்கு மேல இருக்கு. அவங்க கைகள் என்னோட கைக்கு கீழே 3 அங்குலம் கீழே இருக்கு. அப்பதான் என்னோட பாட்டி அந்த ஃபார்முலாவை பயன்படுத்தினாங்க. அந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி தான் இவர் இடுப்புல இருந்த ஈயை நான் காப்பாத்தினேன். என்னன்னு தெரிஞ்சுக்க விரும்புறீங்களா நேயர்களே? என்னோட பாட்டியோட கைகள் 3 அங்குலத்துக்கு கீழே இப்படி இருந்த போது என்னோட இடுப்புக்கு நேரா இருந்தது. அப்ப என்னோட இடுப்புல அவங்க சிக்கலக்கா மூட்டினாங்க. அப்ப எனக்கு சிரிப்பு வந்து ஆஹான்னு விட்டுட்டேன். அந்த ஃபார்முலாவை பயன்படுத்தினேன். உடனே கொசு கிட்ட போனேன். பயங்கரமா அப்படியே கண்ணை காமிச்சிட்டு அப்படியே போனேன். பக்கத்துல அந்த மன்னிக்கணும், அந்த ஈ பக்கத்துல போகும்போது இடுப்பு தெரிஞ்சது. என்னோட 2 கைகளை எடுத்து அந்த ஈக்கு நடுப்புற சிக்கலக்கா தட்டினேன். சிரிச்சுக்கிட்டே விட்டுருச்சு. அன்னைக்கு தான் உங்க உயிர் தப்புச்சு. இல்லைன்னா இன்னைக்கு இவர் இங்க உட்காந்து பேசியே இருக்க முடியாது. ஆமா, சரியா. எப்பவுமே இவருடைய அனுபவங்களை சொல்லும் போது அவங்க பாட்டி கதை, தாத்தா கதை, இவர் பட்டிமன்றத்துல பேசினாலும் அப்படிதான் பக்கத்து கதையை சொல்ற மாதிரி. காட்டுக்குள்ள போனாலும் என் கூட பல கதைகள் சொல்லுவார். இதனால எத்தனை கிலோமீட்டர் நடக்கிறோன்றே தெரியாம நடந்துட்டு இருப்பேன். இது ஒரு நல்ல அனுபவமா இருந்தது. அதே போல எனக்கு பல ஆபத்துகள்ல இவர் தான் கை கொடுத்திருக்காரு. ஒரு முறை தண்ணி கிடையாது, ரொம்ப எல்லாம் காடு ஃபுல்லா தேடி பார்த்தோம், எங்கேயுமே இல்லை. உயிர் போற நேரம். அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்து கொண்டு போன பேக்ல 3 பாட்டில் தண்ணி இருக்காது, ஏன் குடிக்கவே இல்லை. அப்புறம் ஞாபகப்படுத்தின அப்புறம் எடுத்து குடிச்சோனாங்க. அதே போல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் நான் போகும்போது மான், புலி, இது மாதிரி மிருகங்கள், கொடிய மிருகங்கள் இருக்கும்போது நான் பயப்படவே மாட்டேன். காரணம் என்னன்னா, இவரை வந்து வாயத்தரங்கன்னுவேன். இவர் ஊதுனாருன்னா பல் விளக்காத வாயை பார்த்து மயங்க விழுந்துரும். அந்த நேரத்தில் நாங்கள் தப்பிச்சு வழக்கம் வச்சுட்டு இருக்கோம். இவர் கூட எப்போ போனாலுமே ஒரு மாஸ்க் போட்டுட்டு தான் போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடைசி முறையா நாங்க போயிருக்கும் போது, அது என்ன காடு சொல்ல வரீங்க? அது முதுமலை காடு மாதிரி. இது வந்து கிழமலை காடுன்னு ஏதாவது நாங்களா ஒரு காடுக்கு பேர் வைப்போம். அதாவது அந்த இடத்துக்கு போய் நல்லா ரிசர்ச் பண்ணிட்டே இருக்கிற நேரத்துல காரருடைய சவுண்டும் ஹார்ன் சவுண்ட் எல்லாம் வந்தோன்னு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டோம். என்னடா காட்டுக்குள்ள இவ்வளவு சவுண்ட் வருது? அப்புறம் தான் தெரிஞ்சது ஊருக்கு வெளிப்புறம் இருக்கிற ஒரு மரத்துக்கிட்ட திரும்ப கூட்டிட்டு இது கூட பரவாயில்ல. ஆனா இந்த மூளை இல்லாத முட்டா பையன்கிட்ட கூப்பிட்டு காட்டுக்குள்ள போறது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஒரு நாள் என்ன பண்ணா, பயங்கரமான காடு. அந்த காட்டுக்குள்ள மிகப்பெரிய விலங்குகள், உங்களுக்கு காடுனால தெரியும், மிகப்பெரிய காண்டாமிருகம், ஆனா கரடி, புலி, சிங்கம் எல்லாமே இருக்கும். அந்த இடத்துல நாங்க ரொம்ப பொழுது போயிருச்சு. பொழுது போனதும் என்ன பண்ண தெரியல. சரி வீட்டுக்கு திரும்பலாம், இங்க தங்க வேண்டாம்னு சொன்னேன். ஆனா இவர் என்ன சொன்னாப்ல, இல்ல நான் குசுவலை கொண்டு வந்திருக்கேன், இங்கே படுத்து தூங்கிட்டு போலாம். முன்னாடி முக்கியமான அனுபவத்தை பேசணும். கொசு வலையை நான் ஏன் கொண்டு போனேன், எதுக்குன்றதை நீங்க சொன்ன அப்புறம் உங்களுக்கு கொண்டு வந்து சொல்லுங்க. அதாவது கொசு வலையை போட்டுக்கிட்டு உள்ள படுத்துக்கிறேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. மிஸ்டர் சாங், நீங்க என்ன பண்றீங்க? ஏன் இப்படி வந்து கொசு வலையை போட்டு படுத்தீங்கன்னா கரடி சிங்கம்லாம் வருமா, என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு இவரு புத்திசாலித்தனமா சொல்றதா ஒண்ணு சொன்னாரு. இந்த கொசு வலைக்குள்ள சின்ன கொசு கூட உள்ள வர முடியாது, அவ்வளவு பெரிய மிருகங்கள் எப்படி உள்ள வரும், என்ன ஒண்ணும் பண்ணாது, நீங்க வேணா வீட்டுக்கு போங்க, நான் இங்கே படுத்து
படுத்துங்கிறனாரு. அன்னைக்கு மட்டும் இவரை சமாதானப்படுத்தி வெளியே கூப்பிட்டோம்லடா, இன்னைக்கு இவர் நீங்க பார்த்திருக்க முடியாது. அது என்னுடைய அனுபவம். நான் இவரை விட பெரிய ஆள் ஆயிட போறேன்றதுக்காக கொசுவலையோட சேர்த்து என்னையும் கூப்பிட்டு வந்துட்டாரு. அன்னைக்கு எனக்கு இவருக்கு கூட ஒரு பெரிய முரண்பாடான கருத்துக்கள் பிரச்சனைகள் இருந்துட்டு, ஆனா அதெல்லாம் தவிர்த்து நாங்க நிறைய பண்ணியிருக்கோம். இப்போ நாங்க நிறைய மிருக காட்சி சாலைகளுக்கு அங்கிருந்து விலங்கு கொண்டு வந்தோம். லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா ஒரு 20-30 நாய்களை கொண்டு வந்தோம். எல்லாம் சொன்னாங்க இது தேவைப்படாது சார் அப்படின்னாங்க. உடனே இவர் தான் ஐடியா கொடுத்தாரு, மேல ஓ போட்டு உள்ள கூண்டு உள்ள வைங்க, ஓ நாய்ன்னு. அது காட்டு விலங்கா மாறிடும். வீட்டுல சுத்தக்கூடிய நாய் கூட ஓ நாயா ஆயிடுச்சுன்னா காட்டு விலங்குன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி நிறைய நாங்க இது வழியா பல விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். அதை பத்தி தொடர்ந்து பேசுவோம். எப்பயா பிரேக் விடுவாங்க முடியலையா? இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க எங்களோட அனுபவங்களை ரொம்ப அழகா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு சின்ன பிரேக் எடுப்புறோம், திரும்ப நம்ம அனுபவங்களை பகிர்ந்துக்கலாம். பிரேக் விட்டாச்சுன்னா டீ வரலையப்பா. அதெல்லாம் இங்க கிடைக்காது, நம்ம பேச வேண்டியதுதான். கேமரா ரோல் ஆயிடுச்சு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டிவில பேட்டி கொடுத்துங்க. வீட்டுக்கு பின்னாடி கொசு மருந்து அடிப்பீங்கன்னு பார்த்தா 2 பேரும் எகிரி குச்சி இருக்கிற பழத்தை பெருசாக்கி புதரெல்லாம் நோண்டி தண்ணி வர வச்சிட்டீங்க. ஏற்கனவே இருந்த கொசு இப்ப அதிகமாயிடுச்சு. ஒழுங்கா 2 பேரும் பள்ளத்தை மூடிட்டு போங்க. தேவையில்லாத பிரச்சனையாகுது. சரி, அது உங்க வீடு தானே? உங்க வீடு இல்லாம ஊட விட்டுக்க நான் பேசுறேன். நல்லா இருக்கு. நான் மூட்டு போனேன். நீங்க போனேன் 10 நிமிஷம் ப்ரோக்ராம் முடியும். அவர் சரியாதான் சொன்னாரு. அவர் வீடா அது? சும்மா இல்ல, இங்க பேட்டி கொடுக்கும்போது அப்படி பேசி அவன் அச்சமா கொஞ்ச நேரம் நீ உன் வீடுன்னு சொல்லி கூட்டு போன. யார் வீடு அது? ஆக்சுவலா யாரும் தெரியும். நீ வரமாட்டேன் எங்க வீடுன்னா. நல்லா இருந்ததுல காட்டு மாதிரியே. நீங்க ரொம்ப அனுபவங்களை பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. அதாவது காட்டுக்குள்ள நாங்க போறது ஒவ்வொரு நாளுமே உயிரை பணைய வச்சுதான் போயிட்டு இருக்கோம். அந்த வகையில ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். எங்களோட வாழ்க்கை தராதரத்தை நாங்க ஏன் உயர்த்திக்கணும்னு ஆசைப்படுறோம்னா, இது போல விஷ ஜந்துக்களை பிடிச்சு அதை அழிச்சோம்னா தான் நம்மளுடைய மக்களுக்கு நல்லதா இருக்கும்னு தோணுச்சு. அப்பா அம்மா கூட ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, மற்றவங்களுக்கு கண்டிப்பா நல்லது பண்ணணும்னா நீ ரொம்ப கஷ்டப்படணும். அதனாலதான் என் கையில இந்த பக்கம் கொசு கடிச்சு ஒரு 1/4 கிராமுக்கு வீங்கி இருக்கு, இந்த பக்கம் ஒரு ஈ கடிச்சு 1/2 கிராமுக்கு வீங்கி. இவருக்கு எப்படி அப்பா அம்மா சொன்னாங்களோ அதே மாதிரி எனக்கு அமெரிக்கா அதிபர் ஒபாமா சொல்லியிருக்காரு, இதை நல்லபடியா பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட மன்றாடி பல தடவை போன்ல கேட்டிருக்காரு. ஒரு தடவை காட்டுல இருக்கும்போது லைன் கிடைக்கல, அவர் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிட்டு நேரடியா ஒரு விமானம் மூலியமா என்கிட்ட பேசியிருந்தாரு. அது ஞாபகம் இருக்குதா? ஞாபகம் இருக்கு. ஒரு தடவை நீங்க லைன்ல கிடைக்கலன்றதால என் லைன்ல வந்தாரு. எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த நேரத்துல எனக்கு செலவுக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டாரு. ஆனா காட்டுக்குள்ள நான் எதுவும் வாங்கி தின்ற மாதிரி ஐடியா இல்லைன்றதால வேணான்னுட்டேன். அப்புறம் அவரோட வீட்டுக்கு ஒரு நாள் டின்னர் கூப்பிட்டுருக்காரு. நான் நினைச்சேன் உங்களோட கூட்டும் போலான்னு நினைக்கிறேன். வரீங்களா? என்ன ஜப்பான் அதிபர்? ஆமா, ஜப்பான் அதிபர் சொல்லியிருப்பார். ஏன்னா அவர் போன வாரம் எனக்கு பேசும்போது சொன்னாரு, இது மாதிரி அந்த பிள்ளை வேணாம் அப்படின்னு சொன்னாரு. உங்களை கூப்பிட வேணாம்னு இருக்காரு ஜப்பானுக்கு. என்னன்னு தெரியல. ஆனா நான் சொல்லிட்டேன், இல்ல எனக்கு அசிஸ்டண்டா வேணும் கண்டிப்பா, ஏன்னா எனக்கு நிறைய வேலைகள் இருக்கு, அவர் பாப்பாருன்னு சொன்னேன். நார்வே அதிபரும் மெக்சிகோல இருந்து கூட இல்ல, அது ரெண்டு கண்ட்ரி நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ரொம்ப பிஸியா இருக்கிறதுனால வேணான்னுட்டு. நீங்க மட்டும் தனியா போய் ஒரு இதுவும் பண்ண முடியாது. அதனால இதை பண்ண ஒரு தடவை காட்டுக்குள்ள போகும்போது வெரி சர்ப்ரைசிங் மேட்டர் ஒண்ணு இருக்கு. அதாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு தடவை என்ன ஆயிப்போச்சு, பெரிய கரடி கிட்டத்தட்ட ஒரு 5 அடி 6 அடி இருக்குமா. நான் சாதா பியர் நஞ்சின்னு போனா அது பெரிய பியரா இருந்தது. அந்த பியராண்ட நின்னுட்டு பார்த்த உடனேயே வெரைட்டி எனக்கு ரொம்ப சிரிப்பாய் போச்சு. பண்றது எல்லாமே சிறுபுலத்தனமா இருக்கும். எனக்கே கூட நினைச்சுப்பேன், நானே கூட என்னோட காலில் போட்டு எடுத்து என்னோட மூஞ்சில அடிச்சுக்கிற அளவுக்குலாம் இவர் பண்ணுவாங்க. என்னையா இவன் இப்படி பண்றான், அறிவு இல்லாம பண்றான். என்னன்னா மிகப்பெரிய கரடி ஒண்ணு நிக்குது, அப்படியே கோவமா கொடூரமா கர்ஜித்து நிக்குது. இவர் அந்த இடத்துல போயிட்டு ஏதோ ஸ்கூல் பசங்க பர்மிஷன் கேட்கற மாதிரி கரடி எனக்கு அவசரம், என்ன கொஞ்சம் 1 நிமிஷம் வெளியே விடுங்க அப்படின்னு சொல்லி. அப்ப நான் சொன்னேன், ஐயோ கரடி கிட்ட இப்படி எல்லாம் கேட்காதப்பா. அப்படி கேட்டுட்டு இருக்கும் போதே அது கோவப்பட்டு டக்குன்னு நம்ம அடிச்சு முடிச்சு உள்ள முழுங்கிடும். அதனால அதுகிட்ட நான் தப்பிக்கணும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு இவர் சொன்னாரு, அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்டாரு. அப்ப நான் சொன்னேன், கண்ணில் மண்ணை தூவிட்டு கிளம்புறேன்னு சொன்னேன். தருதலப்பாய்ப்புல சரின்னு சொல்லிட்டு மண்ணை தூக்கி என்னோட கண்ணில் தூவிட்டு இவன் போயிட்டாங்க. நான் கண்ணுக்குள்ள மண்ணு விழுந்ததுனால ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கரடி கிட்ட சிக்கி சின்னாபனமாய் அப்புறம் ஒரு வழியா தப்பிச்சு வந்து இவனை எங்கன்னு பார்த்தா மரத்து மேல ஏறி தூங்கிக்கிட்டு இருக்கான். ஏன்னா பாம்பு கிட்ட மாட்டிக்கிட்டான். அங்கிருந்து எப்படி தப்பிச்சீங்க நீங்க சொல்லுங்க. அதாவது தெளிவா சொல்லணும்னா, கரடி கிட்ட நான் மாட்டினதே ஒரு முக்கிய காரணத்துக்காக தான் மாட்டினேன். ஏன்னா கரடிய அப்படின்னு பார்க்கும்போது மிகப்பெரிய உருவமா இருந்தது. கரடி கிட்ட போய் மாட்டுறது என்னது முக்கிய காரணம்? அதுதான் முக்கிய காரணம். சரி சொல்லு. அது ஒரு முக்கியமானது. என்னன்னா கரடி என்ன சைஸ்ல இருக்கோ, அந்த நகங்கள் எப்படி இருக்கும்னு பாக்கிறதுக்கு போனேன். பார்த்த உடனே எனக்கு அது அவசரமா வந்த உடனே நான் கிளம்பலான போது மண்ணை தூக்கணும், நான் யார் கண்ணுல அப்படின்னு தெளிவா சொல்லாதனால தான் பண்ணேன். அதுக்கப்புறம் போயிருக்கும் போது ஒரு பாம்பு, மிகப்பெரிய மலைப்பாம்பு, 2 அடிக்கு இருந்தது. 1.5 அடி அகலமும் 3 அடி நீட்டும் இருந்து மொத்தம் 2 அடி பாம்பு 1.5 கிலோ இருந்தது. அந்த 1.5 கிலோ பாம்பை நான் எடுத்து முதுகுல தூக்கி போட்டு வந்ததை பார்த்தோம். இவர் பதறி போயிட்டார். எப்படி தூக்குனீங்க அப்படின்னாரு.
அதே மாதிரி பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள நாங்க போகும்போது மிகப்பெரிய அனுபவம், இது இவரு கூட கிடைச்சிருக்காது. ஒரு தடவை என்ன பண்ணிருக்கேன்னா டைனோசர் வாழை பிடிச்சி தரன்னு சுத்தி தூக்கி போட்டேன். எல்லாரும் மிரண்டு போயிட்டாங்க. எப்படி சுத்துனீங்கன்னாங்க. அப்பதான் தெரிஞ்சது ஒரு பூனைக்கு பேர் அந்த காட்டுல டைனோசர்னு வச்சிருக்காங்க. அந்த பூனை வாழை பிடிச்சி சுத்தும் போது டைனோசரை சுத்தாதீங்க அப்படி தூக்கி போடுறது எனக்கு பெருமையா இருந்தது. எனக்கு பெருமையா ரொம்ப 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 வீரதீர செயலா ரொம்ப செய்வாரு. அது ரொம்ப பெரிய விஷயம். அவர் அப்படியே ஒரு கையாலேயே வந்து பயங்கரமான வீரம் இவர்கிட்ட இருக்கு. என்ன வீரம் சொல்லணும்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த பெரிய அகலத்துல கிட்டத்தட்ட ஒரு அடிக்கு அகலத்துல பாத்தீங்கன்னா பெரிய அப்பளம் இருக்கும். அதெல்லாம் ஒரு கையாலே அப்படியே நொறுக்குவாருங்க அவரு. வேற எந்த கையுமே செய்ய மாட்டாங்க. அந்த அப்பளத்தை அப்படியே வச்சு இப்படி அமுக்கிறாருன்னா ஃபுல்லா தரதரன்னு மண்ணாக அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவர். ஒரு நாள் பயங்கரமான மின்னல் அப்படி மேல பார்க்கும்போது கண்ணு பளிச்சுன்னு அடிச்சது. அப்ப கண்ணு லைட்டா எனக்கு மங்கனால தான் இந்த கிளாஸை போட்டிருக்கேன். இந்த கிளாஸ் போடும்போது அந்த மின்னல் என்ன வந்து காப்பாத்தும் அப்படின்ட்டு இவர் தான் சொன்னார். ஆனா இந்த கிளாஸ் எங்க கிடைச்சதுன்னு தெரியல. இவர் தான் கொடுத்தாரு. எங்க கிடைச்சது மிஸ்? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது மாதிரி பக்கத்து வீடு எதிர் வீட்டுல நம்ம காட்டுக்குள்ள போகும்போது, வீடு சொல்லக்கூடாது, காட்டுக்குள்ள போகும்போது அந்த காட்டுக்குள்ள போகும்போது என்ட்ரன்ஸ்லயே இருந்ததுன்னா எடுத்து மாட்டிக்கிட்டு தான் போவோம். அது ஒரு தவறு கிடையாது. பாத்தீங்கன்னா நீங்களே நல்லா தெரியும். ஏன் நாங்க உயிரை பணைய வச்சு கை கால அடிபட்டு அங்கங்க குதிச்சு கிட்டத்தட்ட 50 அடி 60 அடி பள்ளத்துல நாங்க மேட்டுகள் நிற்கும் போது அந்த மேட்டுல இருந்தே பள்ளத்துல காலை வச்சு அந்த அளவுக்கு நாங்க காலை அகல விரிச்சு கீழே இறங்கி அடிபட்டு முட்டில எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு முட்டி பெண்டா இருக்கும், ஒரு முட்டி சைடா இருக்கும், ஒரு முட்டி நேரா இருக்கும். நீங்க கேட்கலாம் 2 முட்டி தானே? இல்ல, நான் சொன்னது இந்த முட்டி அப்புறம் இந்த முட்டி. மொத்தம் நிறைய முட்டிகள் மனிதனுக்கு இருக்கு. ஆனா நாங்க வாழ்க்கையில் நிறைய முட்டி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஏன் எதுக்காக இப்படி உயிரை பணைய வச்சு செய்யறோம்? எல்லாம் இந்த உருஜான் வயிற்றுக்காக தானே. ஐயா ஒரே ஜார் வயிற்றுக்காக தான் கஷ்டப்படுறோம். கட்சியில உன் புத்திய காமிச்ச பத்தியா நீ? அம்மா மாதிரி, ஐயா மாதிரி, தம்பி மாதிரி, அண்ணன் மாதிரி, கையில ஏறி அண்ணன் நட்பார் மேல. இது அத்த கான்செப்டா? ஏன்டா அப்படி குழப்ப சொல்ற? நல்லபடியா இருக்கும். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா எங்களோட அனுபவங்கள் நல்லா ஐயா நீயே பேசணும். பழக்க தோஷம் விடாதியா. உன்னை பக்கத்துல வச்சுக்கிறதுக்கு பேசாம அவனையே கூப்பிட்டு வந்து வச்சு வணக்கம் மட்டும் கை எடுத்து கும்பிட்டுக்க. ஏய் தலைக்கு மேல அப்படி அங்க பாத்துக்க சிரிச்ச மாதிரி. ரொம்ப சந்தோஷம். எங்களோட இந்த நினைவலைகள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் சின்ன வயசுல இருந்து. அங்க பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். மீண்டும் இந்த நல்ல ஒரு அனுபவத்தை பகிர்ந்துக்கிறோம். நன்றி, வணக்கம்.